அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஆஃப் மீன் அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் வோல்டேஜ் மெஷர்டு ஃப்ரம் எ சாம்பிள் ஆஃப் 100 சென்சார் இஸ் 12 வோல்ட். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 2 வோல்ட். ஃபைண்ட் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்கு. ஸோ முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதை எழுதுங்க. ஸோ சாம்பிள் சைஸ் முதல்ல கொடுத்துருக்கோம். ஸோ சாம்பிள் சைஸ் n ஈக்குவல்ஸ் டு 100. கிளியர்லி இது லார்ஜ் சாம்பிள் சைஸ். ஏன் லார்ஜ் சாம்பிள் சைஸ் சொல்றேன்னா n கிரேட்டர் தென் 30நாலே அது லார்ஜ் சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் வேல்யூஸ் எல்லாமே இல்லை டெஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே இசட் வேல்யூஸாக இருக்கும். லார்ஜ் வேல்யூஸ்னா இசட் யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் வேல்யூஸ்னா டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ஆவரேஜ்ன்றது மீன் இல்லைங்களா? ஸோ மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 12 வோல்ட் கொடுத்துருக்கு. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்கும் இல்லைங்களா? பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ சிக்மான்றது 2 வோல்ட். ஸோ சாம்பிள் சைஸ் ஹையராக போயிடுச்சுனாலே அது பாப்புலேஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஃபைன் பண்ணணும்? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, இது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஆஃப் மீன். அதுவும் சிங்கிள் மீன் தான் கொடுத்துருக்கோம், டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கல. சிங்கிள் மீன், ஒரே ஒரு மீன் வேல்யூ மட்டும் தான் பேசுறோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன சார்னா எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா டிவைடட் பை 2 இன்டு ஸ்டாண்டர்ட் எரர். எஸ்இன்றது ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ முதல்ல நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்இ இது என்ன சார்னா ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ ஸ்டாண்டர்ட் எரருக்கான வேல்யூ என்ன சார்னா சிக்மா டிவைடட் பை ரூட் என், அவ்வளோதான். ஸோ இங்கே சிக்மா பார்த்தீங்கன்னா 2 வோல்ட், ரூட் ஆஃப் என்னுக்கான வேல்யூ 100 இல்லைங்களா? கேல்ஸ் எடுத்து போட்டு பார்த்துங்க. ஸோ 2/100, 2/√100 போட்டிங்கன்னா 0.2ன்னு கிடைக்கும். 0.2 இந்த வேல்யூ அப்படியே இருக்கு. தென் அடுத்து நம்ம எக்ஸ் பார் இது சம்மிலே கொடுத்துட்டோம் 12 வோல்ட். அப்போ நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா இசட் ஆல்ஃபா பை 2 இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் ஆல்ஃபா பை 2க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. சம்மில் என்ன கொடுத்துருக்கோம்? 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபைன் பண்ணணும். அப்போ எழுதுங்க. ஸோ சிஎல் அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல், கான்ஃபிடன்ஸ் லெவல் 95% சொல்லலாம். பர்சன்டேஜ் சொன்னாலும் சரி, இல்லை 0.95 கூட சொல்லலாம். பர்சன்டேஜ் நார்மலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.95. ஸோ நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேணும், LOSன்னு சொல்லுவோம். அதாவது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அதாவது ஆல்ஃபான்னு சொல்லுவோம். 1 மைனஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஆல்ஃபான்றது 1 மைனஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல், 1 மைனஸ் 0.95. அப்போ என்ன ஆகும் பாருங்க, 0.05 ஆகும். கான்ஃபிடன்ஸ் லெவல் 0.95. ஸோ ஃபைனலி ஆல்ஃபான்றது 0.05. அப்போ ஆல்ஃபா பை 2, ஆல்ஃபா பை 2னா 0.05 டிவைடட் பை 2ன்னு போட்டால் 0.025 ஆகும். ஓகே, இப்போ என்னன்னா 95% கொடுத்துருக்கு. ஸோ டென்டேட்டிவாக ஒரு டயக்ராம் வரையலாம். ஸோ டென்டேட்டிவாக ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வரைஞ்சிருக்கு. ஸோ 95% கான்ஃபிடன்ஸ் லெவல். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியா நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ மிட் வேல்யூ 0. இது நெகட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி, இது பாசிட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி. இது நார்மலாக வரைஞ்சிருக்கு. ஸோ 0.95 இல்லை 95%. இந்த ஏரியா இங்கே இருந்து இது வரைக்கும் உள்ள ஏரியா பார்த்தீங்கன்னா 0.95ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மிடில் 0 இருக்கு. அப்போ எக்ஸாக்டாக உடைச்சோன்னு என்ன ஆகும் பாருங்க, இந்த 0.95 டிவைடட் பை 2 கால்குலேட்டர் செக் பண்ணி பாருங்க. 0.95 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா
0.475. இந்த பர்டிகுலர் ஏரியா 0.475, இந்த ஏரியாவும் 0.475. இப்போ என்னோட எய்ம் என்ன, இந்த வேல்யூ தென் இந்த வேல்யூ என்ன எனக்கு தெரியணும். ஓகேங்களா, எக்ஸாக்ட் பாயிண்ட் தெரியணும். ஸோ ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் நமக்கு என்னைக்குமே தெரியும் 0.5. ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் 0.5. அது கூட இந்த டேர்ம் ஆட் பண்ணு 0.475 ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 0.5 கூட 475 ஆட் பண்ணா 0.975 கிடைக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் -infinity லெஸ் தென் இசட் லெஸ் தென் ஒரு அன்னோன் நம்ம ஏ கூட வச்சுக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. ஏ வரைக்கும் வேல்யூ, அதாவது -infinity இந்த பாயிண்ட்ல இருந்து ஏ வரைக்கும் உள்ள ரீஜியன் நமக்கு தெரியும் 0.975. அப்படி இருக்கும்போது இந்த ஏக்கு என்ன வேல்யூ அதை கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ஸோ இதுக்கு என்ன வேணும்னா நம்ம சாதாரண ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் எடுத்து. ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்குது, -infinity இருந்து +infinity வரைக்கும் போகுது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டேபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ -infinity இருந்து +infinity வரைக்கும் இந்த டேபிள்ல 0.975 எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ 0.975 எங்க வருதுன்னு பாருங்க. எக்ஸாக்டா 0.975 இங்க இருக்கு. அப்ப கரஸ்பாண்டிங் எக்ஸல் என்ன இருக்கு, 1.9 இருக்கு. அப்ப எழுதிங்க 1.90. இந்த வெர்டிகல் லைன்ல பாருங்க 0.06 இருக்கு. அப்ப அதை ஆட் பண்ணீங்க 0.06 ஆட் பண்ணீங்கன்னா 1.96 வரும். 1.96, அதாவது இந்த ஏக்கான வேல்யூ என்னன்னா 1.96. அப்ப therefore z alpha by 2 கான வேல்யூ 1.96. இப்போ என்னன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் எரர், தட் மீன்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கான ஃபார்முலா என்ன சார், x bar less or minus z alpha divided by 2 into standard error. ஸோ எக்ஸ் பார் சம்மிலே கொடுத்துருப்போம் 12 வோல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2க்கான வேல்யூ 1.96 இன்டூ ஸ்டாண்டர்ட் எரருக்கு என்ன சார் வேல்யூ வந்துச்சு 0.2. அது சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சுது 0.2. அப்போ 12 பிளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்டூ 0.2 போட்டிங்கன்னா 0.392. அப்ப நம்மளோட இன்டர்வல் என்னன்னா 12 minus 0.392, 12 plus 0.392. அப்ப 12 minus 0.392 போட்டீங்கன்னா 11.608 கிடைக்குது. அப்ராக்சிமேட்லி 11.61 எடுத்துக்கலாம். இது லோவர் லிமிட். அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 12.39 எடுத்துக்கலாம். இது வோல்ட் கொடுக்கறதுனால பின்னு போட்டு. ஸோ இதை நமக்கு தேவையான 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் மீன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.